ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு. இப்போ எவ்வளோ ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோர் வந்து 1 லிட்டர் அளவுக்கு எடுத்துக்கலாம். சிலுப்பி அதை வந்து மோரா ஆக்கி தான் எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி சிலுப்புனதை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். உப்பில் வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, மிளகா எவ்வளோனா 1.5 கிலோ அளவுக்கு எடுத்துக்கிட்டாங்க. இது வந்து அக்கா தான் செஞ்சிருந்தாங்க. என்னோட பாப்பாக்கு இந்த மோர் மிளகா வேணும்னு கேட்டுட்டே இருந்தா, அவளுக்கு பிடிச்சிருக்கு. அதனால அவங்களும் இதை செஞ்சு கொடுத்துருந்தாங்க ஒரு டைம். அதே மாதிரி அவங்க வீட்டில் இதை ஃப்ரீக்வெண்ட்டாக இதை சாப்பிட்ற பழக்கம். இதை பாருங்களேன், எவ்வளோ மிளகா பாருங்களேன். ஃபஸ்ட்டு இதெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணி எப்படி செய்யறது அப்படின்றத பார்த்துடலாம். இந்த மாதிரி அந்த காம்போடு தாங்க கீணிக்கணும். அந்த சென்டர் பார்ட்டில் வந்து நல்லா நீளமாக கீணிட்டு நம்ம இதை எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில். இந்த மாதிரி மோர்லேயே, அதாவது நம்ம உப்பு போட்டு கலந்து வச்சிருந்தோம் இல்லைங்களா, அதிலே கிணி இதனோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், அது ஃபுல்லாகவே கொஞ்சம் கொஞ்சமாக உரிய ஆரம்பிச்சிடும். அந்த சீடெல்லாம் எதுவும் எடுக்கவும் தேவையில்லைங்க. அப்படியே கிணிட்டு அப்படி தான் போடுறாங்க. இதெல்லாம் நல்லா அந்த மோரில் அழுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்றதை சொல்கிறேன். இப்போ 1.5 கிலோ இல்லைங்களா, 1 கிலோ அளவுக்கு போட்டாங்க. மறுபடியும் இதையும் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்ட்டு மீதியும் அலசி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அலசிடுங்க. ஒரு 2-3 டைம் நல்லா அலசிட்டு போடுங்க. காம்போடு தாங்க போடணும். ஒரு சில ஃபங்க்ஷன்லலாம் கூட இதை வந்து இலையில வைப்பாங்க. கல்யாணமாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு சில ஃபங்க்ஷன்லலாம் வந்து இந்த மோர் மிளகாவை வைப்பாங்க. சூப்பராகவே இருக்கும். இதை வந்து நீங்கள் செஞ்சு சேல் கூட பண்ணலாங்க. ஸ்மால் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுன்றவங்க வீட்லேயே செஞ்சு இதை வந்து பேக் பண்ணி நீங்கள் விற்கலாம். சூப்பர் மார்க்கெட்லாம் போனீங்கனாலும் இது வந்து மோர் மிளகான்னு கேட்டிங்கனாலே கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம வீட்லேயே செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா 1 இயர் வரைக்கும் கவலையே இல்லைங்க. இப்போ எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி இந்த மோரில் ஆட் பண்ணிக்கலாம். மோரில் ஆட் பண்ணி இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூடி போட்டு வச்சிடலாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சக் பண்ணியிருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. இது வந்து மோரில் கலந்து விடணும். வெயிலில் தான் இதை காய வைக்கணும். ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வத்தலை வந்து எடுத்து காய வைக்கிறோமோ அதே மாதிரி இதை எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு காய வைக்க போகிறோம். இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. உப்பு நல்லா இழுக்கணும் இல்லைங்களா, அதுக்காக தான் இதை நல்லா கலந்துட்டு ஒரு பிளேட்டில் வந்து நம்ம இதையெல்லாம் எடுத்து வைக்க போகிறோம். வெயிலில் எடுத்துகிட்டு போய் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு இந்த மோர் வந்து அதையும் சேர்த்து வெயிலில் தான் வைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை பாருங்களேன், எவ்வளோ நல்லா ஊற ஆரம்பிச்சிடுச்சு. அடுத்த நாள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாள் 3 நாள் அப்படியே நம்ம வெயிலில் எடுத்து இந்த மாதிரி பரட்டி வைக்க போகிறோம். அடுத்த ஒரு 2 நாள் கழிச்சு இந்த மாதிரி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி காய ஆரம்பிச்சிடும். எல்லாத்தையும் எடுத்து இந்த மோர் ஃபுல்லாகவே உறிஞ்சிடும். இந்த மிளகா காய வச்சுட்டு இந்த மாதிரி வடித்து நம்ம வைக்க போகிறோம். இந்த மோரையும் வெயிலே தான் வைக்க போகிறோம். கலர் மாறி இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கிற வெயிலில் நல்லாவே காஞ்சிடுச்சுங்க. ஒரு 3-4 நாளில் நல்லா இப்படி காஞ்சிடுச்சு. சத்தம் வருது பாருங்களேன். இப்படி எடுத்து போட்டால் அவ்வளோ நல்லா காஞ்சிடுச்சு. இதை எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா தயிர் சாத்தோட எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கஞ்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கூழ் செய்வாங்க இல்லைங்களா, ராகி கூழ். இது